ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை 9ஆம் பாசுரம். இந்த பாசுரத்துல ஆண்டாள் மாமான் மகளேன்னு தன்னுடைய ரத்த சொந்தமான கோபிகையை எழுப்புறார். ஆண்டாளுக்கே ஆசையா தனக்கு ஒரு ரத்த சொந்தம் திருவாயூர்பாடியில இருந்தா நல்லா இருக்குமேன்னு. அந்த மாமான் மகளை எழுப்புற அந்த பிரகரணத்துல வழக்கமான காலத்தோட விவரணத்தை சொல்லாம அவள் படுத்திருக்கக்கூடிய அந்த அழக சொல்றா. தூமணி மாடங்களாம், தோஷங்கள் அற்ற மணிகள் பதிச்ச மாளிகையா. கண்ணன் எப்படின்னா தனக்கு அளிக்கப்பட்ட சுத்தமான மணிகளை தன்னுடைய பக்தர்களுக்கும் அவரோட மனைவிக்கும் கொடுத்துருவாராம். சுமாரான தோஷங்கள் இருக்க மணிகளை தானே அணிஞ்சிக்குவாராம். ஏன் நம்மளையே தோஷத்தோட தானே இருக்கிறாரு. அப்படி அந்த மாளிகையில சுத்தும் விளக்கெரிய, எல்லா இடத்துலையும் பார்க்குற இடத்துலலாம் விளக்கெறிதான். அகிர் குங்கிலியம் கலந்த தூபம் கமழுதான். அங்க துயிலணை மேல் கண் வளரும். துயில் அணைனா வராத தூக்கத்தை கூட வரவழைக்கிற கட்டில் மேல கண் வளரும். ரொம்ப அழகா தூங்கி கொண்டு இருக்காளாம். மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய், வந்து இந்த கதவை கொஞ்சம் திறக்கக்கூடாதா? பக்கத்திலே இருக்கீங்களே மாமி, மாமீரவளை எழுப்பீரோ, உன்மகள் தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ. உங்க மகளுக்கு என்ன பேச்சற்று போச்சா, இல்ல நாங்க சொல்றத அவ காதுல கேட்கலையா, இல்ல யாராச்சும் மந்திர கட்டு போட்டாங்களான்னு கேக்குறாங்க. நாமம் பலவும் நவின்று, நாமங்கள் சொல்ல போலாம் வாங்கன்றாங்க. என்ன நாமம்? மாமாயன், மாதவன், வைகுண்டன். இதை எப்படி பெரியவங்க சொல்லுவாங்கன்னா, மாமாயன் என்றென்று, மாதவன் என்றென்று, வைகுண்டன் என்றென்று, ஒவ்வொரு நாமா மேலேயும் ஒவ்வொரு சஹஸ்ரநாமமே பாடலாமா. முதல்ல வைகுண்டன். வைகுண்டன்னா பரத்துவத்தை சொல்லுது, ரொம்ப பெரியவராம். ஸ்ரீவைகுண்டம்னா இந்த பிறப்பிறப்பு சுழற்சிக்கு அப்பாற்பட்ட நித்திய விபூதியில இருக்கக்கூடியது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் வைகுண்டன் எம்பெருமான். அவர் மாமாயன். இந்த பூலோகத்துல ஒரு சின்ன பையனா தோன்றி மாடுகன்றுகள்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அது அவருடைய சௌலபியத்தை சொல்லுது. இந்த பெருமையோ எளிமையோ ரெண்டுமே அவர் மாதவனா இருக்கிறதால தான் வந்தது. மா அப்படிங்கிறது ஸ்ரீ மகாலட்சுமியை சொல்லும். மாதவன்னா ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நாதன், திருமகள் கேழ்வன்னு பொருள். எம்பெருமான் ஸ்ரீயப்பதியா இருக்கிறதால் தான் அவர் சர்வேஸ்வரனா இருக்காரு அப்படின்னு பெரியவங்களுடைய நிர்வாகம். அப்படியா இருக்கக்கூடிய அந்த மாதவனுடைய புகழ் பாடுவோம்னு சொல்றாங்க. நாமும் இன்றைய பாசுரத்தை அனுசந்திப்போம். தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமழத் துயிலணை மேல் கண் வளரும். மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்திரவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள் தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ. ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, மாமா என் மாதவன் வைகுண்டன் என்றென்று, நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். இதிராஜோ விஜயதே.